செஞ்சு மார்ச் 29 நடக்கிற சனி பயிற்சி பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சனி பயிற்சினாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஏற்கனவே மிதனம் முடிஞ்சு இப்போ கடகராசினாவே 2 வருஷம் என்ன ஆணிங்கிறது உங்களுக்கே தெரியும். படாத பாடு படுத்தி விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன படாத பாடு படுத்திடுச்சு? எப்பயுமே ராசிக்கு 8ல் ராகு வர்றதும் ராசிக்கு 8ல் சனி வர்றதும் தாங்க, ராசிக்கு 8ல் குரு வர்றதும் தாங்க பிரச்சனையே பண்ணும். ஒரு மனிதனுக்கு அந்த பாவ கிரகங்கள்னு கடுமையான பாவத்தை செய்யக்கூடிய சனி பகவான் 8ல் வரும்போது கண்டிப்பாக சிக்கல் பண்ணுவார். ஜென்மத்தில் வரும்போது சிக்கல் பண்ணுவார், 8ல் வரும்போது சிக்கல். 8ல் பாவ கிரகங்கள் பிறக்கும்போதே இருந்துட்டு அது கொஞ்சம் ரொம்ப மோசமான நிலை அந்த தசாபத்தி நடந்தால் வரும். சரி, நமக்கு என்ன நடக்குது? 2 வருஷமாக கஷ்டப்பட்டீங்க, அவஸ்தைப்பட்டீங்க, பணத்தை இழந்தீங்க, பொருளை இழந்தீங்க, கௌரவத்தை இழந்தீங்க, மரியாதையும் இழந்தீங்க. இது எல்லாமே நடந்து முடிஞ்ச விஷயம். நடந்து முடிஞ்சதை பற்றி ஏன் நம்ம பேசணும்? இருந்தாலும் ஒரு அடையாளத்தை காமிக்கணும்ல. இதுக்கு மேலே அது வருமா? கண்டிப்பாக இல்லை. இதுக்கு மேலே புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. உங்ககிட்ட யாரெல்லாம் எதிர்ப்பாக இருந்தாங்க, எதிரியாக இருந்தாங்க, அத்தனை பேரும் நண்பர்கள் ஆவார்கள். நண்பர் அவங்ககிட்ட நேராக வந்து சந்தோஷமாக நெருங்கி பேசலனாலும் தூரத்தில் வந்துட்டு நினச்சி பார்ப்பான், நாம் இந்த ஆள்கிட்ட சண்டை போட்டது தப்பியா, இந்த ஆள்கிட்ட நம்ம பாய்ச்சிக்கிட்டது தப்பியா, இந்த ஆள்கிட்ட நம்ம தேவையில்லாமல் அவரை நாம் தொந்தரவுப்படுத்தி விட்டோம் அப்படிங்கிற உணர்வை நீயா உணர்வை. என்ன நம்பி ஏமாந்தீங்க. அவங்ககிட்ட 10 லட்சத்தை கொடுத்தேன், ஒழுங்காக தான் கொடுக்குறேன்னு சொன்னான், செய்கிறேன்னு சொன்னேன், வாங்கும்போது ரொம்ப பணிவாக கெஞ்சி கேட்டு வாங்கினா, கடைசியில் ரொம்ப எதிரியானா. நமக்கு கொடுத்த கடன் படிப்படியாக வரும். உடனே அப்பயும் அவன் கொடுக்க முடியாது. அவன் என்ன ராசியில் இருக்கான்னு தெரியாது. அஷ்டமச்சனியில் இழந்த உயிர் துக்கம், அதாவது என்ன சொல்கிறான், அஷ்டமச்சனியில் உயிரிழப்பு போனாலும் திரும்பி வராது. உயிரிழப்பு போனால் கண்டிப்பாக இல்லை. அஷ்டமச்சனி காலகட்டங்கள் தான் நிறைய பேருக்கு நெருங்கிய உறவினர்கள், சில நண்பர்களுக்கு தாய் தந்தையர் மரணம், ஏன்னா துக்கத்தையும் கொடுக்குறவர் தானே சனி. அது 8ஆம் இடத்துல வரும்போது அந்த பாயிண்ட் அங்கே அவர் செய்கிறாருங்கிறது தானே உண்மை. அதில் அவங்களுக்கு தசாபுத்தி சாதகமாக இருந்தால் தப்பிச்சுக்கிறாங்க, லக்னாதிபதி வளர்த்து இருந்தால் தப்பிச்சுக்கிறாங்கங்கிறது தான் உண்மை. அப்போ கடகராசி நண்பர்களுக்கு புதன் 3ஆம் அதிபதி புதன் நீச்சமடைஞ்சு பாவத்துவமாக இருக்கார். சகோதரன் சகோதரி வழிகளில் கொஞ்சம் யோசிக்கணும். சகோதர வழிகளில் நீங்கள் சகோதரனுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு சனி மாறினாலும் கூட உண்டு. சனி மாறினாலும் கூட இன்னும் நீங்கள் அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் விலகவில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இது கண்டிப்பாக ஓடும். கடகராசிக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு உங்களுக்கு 12ல் வர்றாரு. நீங்களும் செலவு களத்தில் தான் இருக்கிறீங்க. ஏன்னா முன்ன செஞ்சது பண இழப்பு, இப்போ செய்கிறது இப்பயும் பணம் இழப்பு தான். அது சுப இழப்பு, அசட்டாக மாறும். ஒரு கையில் பணம் வந்துச்சுன்னா அந்த பணம் வந்துச்சுன்னா பொருளாக மாற்றிக்கிங்க. பொருளானா என்ன மாற்றுவீங்க? வீட்டுக்கு தேவையான ஆபரண சேர்க்கை, ஆடம்பர பொருள்கள்லாம் வாங்கி போடுற அமைப்பு, வீட்டை ஆல்ட்ரு பண்ணுற அமைப்பு, இதெல்லாம் சுப செலவு தான். இல்லை வீடு புதுசாக கட்டக்கூடிய வீடு அமைப்பு, இல்லைன்னா இடம் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, பணத்தை வந்து சொத்தாக மாற்றக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. கடகராசிக்கு 12ல் குரு வர்றார். குரு நல்லது தான். சுபகிரகம் 12ல் வரும்போது நல்ல செலவு, சுப செலவு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அந்த ராசிக்கு 10ல் சனி வரும்போது தொழில் கொஞ்சம் வளமாக செழிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் நான். அப்போ ராசிக்கு 4ஆம் அதிபதி யார்? சுக்கிரன் தான். அவரும் அங்கேயே உச்சநிலையில் இருக்கார். அதனால தான் வீடு வாகனம் ஆவணம் இதெல்லாம் நீங்கள் வாங்குவீங்கன்னு இதை வச்சு தான் நம்ம இங்கே சொல்லிகிட்ருக்கோம். ஆக கடகராசிக்காரர்கள் குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் சனி பயிற்சி. அடுத்தடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு தெரியாது. ராகு 8ல் வரார். அதே சமயத்தில் 12ல் இருக்கக்கூடிய குரு அந்த 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ திடீர்னு பண வரவு உங்களுக்கு உண்டு. ரியல் எஸ்டேட் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. பணத்தை 2-3 வருஷமாக பணம் முடக்கம், 2 வருஷமாக பணத்தை முடக்கிட்டீங்க. உங்கள் பணமே போய் நின்று போய் நீங்கள் வேறு பக்கம் வட்டிக்கு வாங்கி அந்த வட்டியை கட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஒரு பணத்தை முதலீடு போட்டிங்க, நிலத்து மேலேயே வேறு பொருள் மேலேயே தொழில் மேலேயே வேலையே போட்டிங்க. அந்த பணம் ரெக்கவர் ஆகலை. நிலம் விற்றா தானே பணம் வரும். கையில் பணத்தை போட்டு செலவு காசுலாம் இருக்கிற அமைப்பு தானே கடகராசிக்காரன் இவ்வளோ நாள் செஞ்சுது. இப்போ அதெல்லாம் திரும்பி வர்ற அமைப்பு, பணம் திரும்பி வரும். தொழிலில் உங்களுக்கு திடீர்னு பண வரவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். 8ல் ராகு வந்துருச்சுன்னெலாம் கவலையப்பட வேண்டாம். மே மாதம் 18ஆம் தேதி 8ல் ராகு வர்றாரு. 8ல் ராகு வந்துச்சுன்னா இவ்வளோ நாள் 8ல் சனி வந்து தொந்தரவு கொடுத்தார். 8ல் ராகு இருந்தாலும் தொந்தரவு கொடுப்பார் கண்டிப்பாக. ஆனால் அந்த 8ஆம் இடத்து ராகுவே மே 14ஆம் தேதி ஆக இருக்கிற குரு பயிற்சி, அதுக்கப்புறம் 18ஆம் தேதி தானே ராகு 8க்கு வர்றாரு. 14ஆம் தேதி குரு வந்து ஒன்று அந்த இடத்துல உட்காந்து
இருந்து திரும்ப குருவை பார்க்குறாருல்ல. 8ஆம் இடத்தை குரு பார்த்தோன்னா திடீர்னு அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, திடீர் மறைமுகமான தனலாபம் அப்படின்னு சொல்கிறோமில்ல, அந்த தனலாபம்லாம் உங்களுக்கு வரப்போகுது. மறைமுகமான தனலாபம், உங்கள் பணமே உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய அமைப்பு, திடீர்னு லாபமாக ஏற்படக்கூடிய ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை, இந்த அமைப்பில் பணம் வரக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டம் போன்ற வழிகளில் பணம் வரக்கூடிய அமைப்பு, திடீர்னு ஒரு பொருளை கீழே கண்டெடுப்பீங்க, பணத்தை கீழேருந்து கண்டெடுப்பீங்க, நகையை கண்டெடுப்பீங்க. இந்த அமைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இப்போ உண்டு. ஏன்னா 8ஆம் இடம் 8, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவங்கள் சுபமாக இருக்கிற ஒரு காரணத்தினால, ஒளியோடு இருக்கிற ஒரு காரணத்தினால, வெளிநாட்டுக்கு செல்லுன்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கெல்லாம் இப்போ படார்னு உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடச்சிடும், விசா கிடச்சிடும், நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிடும். அப்போ வெளிநாட்டை நோக்கி பயணம் பண்ணுங்கிறேன், கண்டிப்பாக போவீங்க. நல்ல சம்பளத்துக்கு போய் உட்காரிங்க. அங்கேருந்து லட்சமாக சம்பாரித்து இன்றைக்கி இங்கே வீடு கட்டுறதோ வாகனத்தை வாங்குறதோ எல்லாமே வாங்குவீங்க. வெளிநாட்டில் இருக்கிற பசங்களுக்கு கல்யாணம் ஆகலங்கும் போது ஒரு மாதம் லீவ் போட்டு வந்து இங்கே கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு திரும்ப மனைவியோட வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவீங்க. ஆக சுகமாக சந்தோஷமாக பண வரவோடு இருக்கக்கூடிய ஒரு வருஷம் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் சிறப்பு இனிமேல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். கடகராசியில் இருக்கக்கூடிய வயது 40, 50 வயதை கடந்தவர்கள் எல்லாருக்குமே அவங்களுடைய குழந்தைகள் திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்கும். பெண் குழந்தைகளாக இருந்தால் கண்டிப்பாக திருமண வாய்ப்பு கண்டிப்பாக வந்து சேரும். பெண் குழந்தைக்கு நல்ல வரன் வந்து சேரும். நல்ல நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துலேருந்தே வரன் அமையும். ஆண் குழந்தையாக இருந்தாலும் அந்த வரன் அமையும். ஆண் குழந்தையாக இருந்தால் வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்து என் பையனுக்கு வேலை கிடைக்கலையே, வேலை கிடைக்குமா நினச்சிட்டு இருக்கிற கடகராசி அன்பர்கள் எல்லாருக்குமே வேலையை கண்டிப்பாக செய்து கொடுக்கும். அதே பெண் குழந்தையாக இருந்தால் திருமணத்தை பண்ணி வைக்கும். இதாவது செல்வாக்கான இடத்துலேருந்து திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கடகராசி அன்பர்கள் எல்லாருமே இந்த சனி பயிற்சியும் சரி, ராகு கேது குரு பயிற்சியும் சரி மிகவும் சிறப்பாக இருக்கும். எல்லா வகையிலையுமே பொருள் சேர்க்கை, பண வரவு, உறவினர்கள் ஒற்றுமை, பங்காளிகள், அண்ணன் தம்பிகள் உறவுகள், இவை எல்லாமே முன்ன பிரிஞ்சிருந்தீங்க, இப்போ எல்லாமே ஒன்று சேர போகிறீங்க. நான் சொல்லக்கூடிய அமைப்பில் கூட பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, கடகராசிக்கார அன்பர்களுக்கு இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தாங்க, சங்கடத்தோடு இருந்தாங்க, தர்ம சங்கடமாக இருந்தாங்க அப்படிங்கிற அமைப்பெல்லாம் பேசும். கடகராசி அன்பர்களுக்கு அவருடைய மைத்துனர்கள்னு சொல்லக்கூடிய அவங்க மாமா பொண்டாட்டியோட மனைவியோட பிறந்தவங்களுடைய குடும்பம் எல்லாமே நசுங்கி போச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுது அப்படிங்கிறது ஒன்று. பாக்கியாதிபதி 12இல் வந்து சுபமான செலவுகள். சுப செலவு அப்படின்னா யாருக்கு சம்பாதிக்கிறீங்க? மனைவி நல்லா வச்சுருக்கணும், குழந்தைகள் 2 குழந்தைகள் இருந்தால் நல்லா வச்சுருக்கணுங்கிறது தான் உண்மை. நீங்கள் கூடுதலாக உங்கள் நண்பர்கள் மற்றவர்களுக்கு எல்லாமே நீங்கள் இந்த கடகராசிக்காரர்கள் வந்து பொதுவாகவே தாயுள்ளம் கொண்டவர்கள். யாராக இருந்தாலும் உதவி செய்யணும். ஏங்க 10 பேருக்கு அவர் ஃபைனான்ஸ் பண்ணுறாருன்னா கூட, அது வட்டி வாங்குறதா இருந்தால் கூட அது உதவி. 10 பேருக்கு ஒரு வட்டிக்கு பணம் கொடுக்குறாரு, அது உதவி. அவனால் 10 பேர் சிரமம் இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டுறான். அவன் பணம் திரும்ப கடன் வாங்கினா கடன் கட்டி தான் தீரணும். ஆனால் பணமே கிடைக்காத இருக்கிறவன் எவ்வளோ அவஸ்தைப்படுறான். என்ன இவ்வளோ காலகட்டங்களில் கூட அந்த உதவியை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க கடகராசிக்காரர்கள் அப்படின்னு நாம் சொல்ல வரேன். இதில் வந்து கடகராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரனுமே நல்லவனாக இருக்கானா கெட்டவனாக இருக்கானா லக்னாதிபதியை பொறுத்தது தான் அவன் நல்லவன் கெட்டவன்கிறத தீர்மானிக்கும். ஆனால் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற அமைப்பில் எடுத்துக்கிட்டு நல்லவனும் பாதிக்கப்படுறான், கெட்டவனும் பாதிக்கப்படுறான். கெட்டவன் கடுமையாக பாதிக்கப்படுவான், நல்லவன் குறைவாக பாதிக்கப்படுவான். குறைவான என்ன, நல்லவன் இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போய் உட்காந்துட்டு இருப்பான். அப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல திசை நல்ல நேரம் வரும்போது இந்த பணம் கைக்கு வரும். ஆனால் அவனை யாரும் கெட்டவன் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கெட்டவன் என்ன தான் நீ பண்ணாலும் 4 பேர் அந்தாண்டு போகும்போது மறைமுகமாக தான் அந்த ஆள் சரியில்லையா, அவங்ககிட்டலாம் எந்த உரமும் வச்சுக்கூடாது. ஒரே பேரில் மறைமுகம் நேரடியாக பேச மாட்டான், மறைமுகமாக சொல்லிட்டு ஒதுங்கி போவான் இல்லையா, அது கெட்டவனுடைய ஒரு அமைப்பு. ஆக ஒருத்தனுக்கு அஷ்டமச்சனி ஜென்மச்சனி காலகட்டங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி கெட்டவர்களாகவே இருப்பார்கள். கெட்டவங்க உறவு அதிகமாக வந்துடும். அது 2 வருஷமாக நடந்தது. நீ நல்லவன், இந்த கடக ராசிக்காரன் நல்லவன், ஆனால் உறவுகள் இப்படி வந்தது. எல்லாம் கெட்டவன், சந்தேகம் பிடிச்சவன், முடிச்சு வைக்கும் முன்ன மாதிரி ஃப்ராடு, கெட்ட எண்ணம் பிடிச்சவன். இவன் மட்டும் நல்லா இருக்கிறானே, நாம் இப்படி இருக்கிறோமே, இவனை ஏதோ ஒரு வகையில் இவனுடைய வலிமையை குறைக்கணும், இவனுடைய பொருளாதாரத்தை குறைக்கணும், இவனுடைய கௌரவத்தை குறைக்கணும், இவனுடைய அந்தஸ்தை குறைக்கணும்னு சுற்றி இருக்கிறான் பத்தியா. அந்த சுற்றி இருக்கிறவனால எப்பயுமே அஷ்டமச்சனி காலகட்டங்கள் ஜென்மச்சனி காலகட்டங்களில் தான் பிரச்சனை வரும். அந்த காலகட்டங்களில் தான் உணர வைக்கும். சுற்றி இருக்கிறவன் அத்தனை பேர்த்து நல்லவன் நம்பிக்கிட்டே இருந்திருப்பீங்க.
புரியுதா? சுற்றி ஏன் உங்களோட கூட இருந்து பார்ட்னராக தொழில் பண்ணவங்க கூட நல்லவன் நினச்சிட்டு இருப்பீங்க. அவனை எல்லாத்தையும் கெட்டவன் நல்லவன் கெட்டவன் யாருன்னு அடையாளம் காமிச்சு அவன்கிட்டருந்து விலகி இதுக்கு மேல் நம்ம எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறோம் தான் ஜென்மச்சினி. அதை எல்லாமே கற்றுக்கிட்டீங்க. இப்போ கிளியராக இருக்கிறீங்க. இதுக்கு மேலே கடகராசிக்காரர்கள் சிறப்பாக இருப்பீங்க. கடகராசிக்காரர்கள் 80% பேர் நல்லா இருப்பீங்கிறது உண்மை. அதில் 20% பேர் கெட்டதை செஞ்சுருப்பான். 20% பேர் கெட்டதை பண்ணிகிட்டு இருப்பான், மற்றவங்களுக்கு துரோகமே பண்ணிட்டு இருப்பான். அவன் சனி விட்டாலும் நல்லா இருக்க முடியாது. அதனால் கடகராசி அன்பர்கள் ஒரு 80% பேர் செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சி தான். நன்றி, வணக்கம்.